நாம் எல்லோருமே இறைவனை தேடுகிறோம். ஆனால் இறைவன் யாரை நாடுகிறான் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். இறைவன் யாரை நாடுவான் என்பதையும் யோசிக்கிறேன். நீங்க எப்போதாவது அப்படி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? நாம் தேடுவது இருக்கட்டும், இறைவன் யாரை தேடுகிறான்? எந்த குணங்கள் இருந்தால் இறைவன் நாட்டம் அவர்களுக்கு கிடைக்கும்? எனக்கு விடை கிடைக்கல. ஆனால் இந்த கேள்வி எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. நான் முகமது நபிகள் அவர்களினுடைய வாழ்க்கை சரிதத்தை எடுத்து படிக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு கேள்வி, நபிகள் பெருமகனாரை எப்படி ஏக இறைவன் இறை தூதராக தேர்ந்தெடுத்தான்? இந்த கேள்வி எனக்குள் இருந்தது. அந்த வாழ்க்கை வரலாற்றுக்குள் அப்படி ஏதேனும் கிடைக்குமா? அதற்கான விடை கிடைக்குமா? அந்த ஞான ஒளி எனக்கு கிடைக்குமா என்று நான் படிக்கிறேன். இறை தூதராவதற்கு முன்பாகவே அன்னலாரினுடைய வாழ்க்கை என்பது ஒரு தெளிந்த நீரோடை போன்றது. அவ்வளவு அழகிய அருங்குணங்களை பெற்றவராக அவர் இருக்கிறார். எளிமையானவர், பண்பாளர், மனிதாபிமானம் மிக்கவர், இப்படி ஏராளமான அருட்குணங்களை அவர் பெற்றிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது, அவர் உண்மையாளர், வாய்மையாளர், நேர்மையாளர். இது நான் படிக்கிறப்ப இதை யோசித்து பார்க்கிறேன். ரொம்ப உண்மையான மனிதர், ரொம்ப வாய்மையாளராக இருக்கிறார். மக்கா நகர மக்கள் அவரை நம்பினார்கள், கண்ணை மூடிக்கொண்டு நம்பினார்கள். காரணம், அவர் ஒரு வாய்மையாளர், உண்மையாளர், சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர். வணிக சீமாட்டியாக இருந்த கதீஜா அம்மையார் அவர்கள் நபிகளாரின் நேர்மையை, வாய்மையை பார்த்து தான் அவர் வணிகத்தை ஒப்படைத்தார். பிறகு தன்னையே ஒப்படைத்தார், திருமணம் செய்து கொண்டார். மக்காவுள்ள எல்லா மக்களும் தங்களுடைய பணம், பொருட்கள் அனைத்தையும் நபிகளாரிடத்தில் தான் கொடுத்திருப்பாங்க. மக்காவின் பாதுகாப்பு பெட்டகமாக அவர் இருக்கிறார். காரணம் அவருடைய உண்மை, வாய்மை. நான் யோசித்தால், நீங்க ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப உண்மையாளருங்க, இவர் ரொம்ப நேர்மையாளருங்க அப்படின்னு 2 பேரிடம் சான்றிதழ் வாங்குவது சாதாரணமானது அல்ல. 2 பேர்கிட்ட வாங்கவே முடியாது. ஒன்று, தனக்கு நெருக்கமானவர்களிடம் சான்றிதழ் பெறுவது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும், ஒத்துக்க மாட்டாங்க. நான் கூட எத்தனையோ பெரிய மனிதர்களை எல்லாம் பேட்டி கண்டிருக்கிறேன். ஆனால் நெருக்கமானவர்களிடம் பேசுகிற போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதுப்பா, இவரை பத்தி எல்லாம் மேடையில் பேசுறது தான், வெளி வேஷம்தான், பகட்டு தான், உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் தம்பி. ஒரு முறை மிகப்பெரிய ஒரு மனிதர், நான் பெயரை சொல்ல விரும்பல, அவர் மனைவியிடத்தில் பேசின போது, அவரை பத்தி சொன்ன போது அப்படின்ட்டு அந்த அம்மா எந்திரிச்சு போச்சு. ஏன்னா நெருக்கமானவர்கள் சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு புறம் எதிரிகளிடம் நீங்கள் சான்றிதழ் வாங்கவே முடியாது. எதிரிகள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களிடம் இருக்கிற விஷயத்தை இல்லை என்பார்கள், இல்லாத விஷயத்தை இருக்கு என்பார்கள். நீங்க பாருங்கள், நபிகளாரினுடைய வாழ்க்கையை சரிதத்தை படிக்கிற போது 40வது வயதில் அவர் இறை தூதராகிறார். ஒரு நாள் வெளியில் போகிறார். ஏக இறைவன் அவருக்கு இறை செய்தியை கொடுக்கிறார், இறை தூதராக அறிவிக்கிறார். அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு ஏக இறைவன் கட்டளையிடுகிறார், இந்த செய்தியை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும், இறை தூதர் நீர் என்று ஏக இறைவன் சொன்ன பிறகு வீட்டிற்கு வருகிறார். மனைவியிடத்திலே சொல்கிறார், நான் இறை தூதராகிவிட்டேன். உறவினரிடத்தில் சொல்கிறார், நண்பர்களிடத்திலே சொல்கிறார், நான் இறை தூதராகிவிட்டேன். அத்துணை பேரும் கண்ணை மூடிக்கொண்டு அதை நம்புகிறார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்புகிறார்கள். ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்ப நம்ம போய் நான் இறை தூதராகிவிட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன். என்னப்பா ஆச்சு? ஏதாவது புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? இல்லை ஏதாவது கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டுட்டியா? இல்லை எங்கே போயிட்டு வந்த? டாக்டரை போய் பாருப்பா தம்பி, இப்படித்தானே சொல்லுவாங்க. நீங்க யதார்த்தமாக யோசித்து பாருங்கள்.
ஆனால் நபிகள் பெருமகனார் உறவினர்களிடத்தில், நண்பர்களிடத்தில், ஏன் உற்ற துணைவியாரிடத்தில் சொல்கிற போது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கா நகர மக்களை அழைக்கிறார், குன்றின் மீது ஏறி இறை செய்தியை அறிவிக்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், மக்கா நகர மக்களே, இந்த குன்றிற்கு பின்புறம் குதிரை படையுடன் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் என்று உங்களிடத்தில் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார். மக்கா நகர மக்கள் சொல்கிறார்கள், கண்ணை மூடிக்கொண்டு நம்புவோம். நபிகளாரை நீர் எப்போது பொய்யுரைத்தீர்? உண்மையை தவிர நீர் எப்போது பொய்யுரைத்தீர் என்று மக்கா நகர மக்கள் பேசுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் ஏக இறைவன் இறை தூதராக நபிகளாரை, அண்ணலாரை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கான விடை, அந்த ஞான ஒளி எனக்கு அங்கே கிடைத்தது. இதை விடுங்க, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் வந்தார்கள். முகமது நபிகளாரை சூழ்ச்சிக்காரன், சூன்யக்காரன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொன்னவர்கள் வந்தார்கள். கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அப்படிப்பட்ட பரம வைரியான ஒருவன் முகமது நபிகளிடத்தில் சொல்கிறான், நபிகளாரே, நீ சொல்லக்கூடிய அத்துணை கருத்துக்களும் இறை செய்தியும் பொய்யான கருத்துக்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நீ பொய்யர் அல்ல. என்ன தூக்கி வாரி போட்டுதுங்க இந்த செய்தி. உன் கருத்துக்கள் பொய்யானது, ஆனால் ஒரு காலமும் நீ பொய்யர் என்று நான் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நபிகளார் வாழ்ந்திருக்கிறார். முகமது நபிகள் ரோமானிய பேரரசு ஹெராக்குலியஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இறை செய்தி குறித்து கடிதம், ஏக இறைவன் குறித்த கடிதம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ரோமானிய பேரரசுக்கு கடிதம். ரோமானிய பேரரசன் படித்து பார்த்துவிட்டு, யார் இது இப்படி ஒரு கடிதத்தை எழுதுவது? இப்படி எழுதுவதற்கு எவ்வளவு துணிவு வேண்டும்? யார் இவர்? முகமது நபிகளார் யார் அப்படின்னு அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அப்ப ரோமானிய பேரரசுக்கு, அங்க ரோமானுக்கு மக்காவில் இருந்து வந்திருப்பதாக ஒருவரை சுட்டி காட்டுகிறார்கள். அவர் அபு சுஃபியான். அவர் முகமது நபிகளுக்கு பரம வைரி, பரம எதிரி. அவர் ரோமானிய பேரரசரை வந்து சந்திக்கிறார். அப்ப அவர் சொல்லிவிடுகிறார், நான் முகமது நபிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஒரு சூனியக்காரர், சூழ்ச்சிக்காரர் அப்படின்னு பிரகடனப்படுத்தி விட்டு தான் அவர்கிட்ட வராரு. சரி, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு ரோமானிய பேரரசர் கேட்கிறார், யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்கள், அவர் இறை செய்தியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அபு சுஃபியான் சொல்கிறார், கதியற்றவர்களும் ஏழைகளும் நிர்கதியாக இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் அந்த இறை செய்தியை பரப்புகிறாரே, இஸ்லாம் மார்க்கத்தை பரப்புகிறாரே, அதை நம்புகிற கூட்டம் அதிகரிக்கிறதா? அபு சுஃபியான் சொல்கிறார், ஆமாம், நாள்தோறும் பெருகி கொண்டு வருகிறது. ரோமானிய பேரரசர் கேட்கிறார், அவர் எப்போதாவது பொய்யுரைத்திருக்கிறாரா? அபு சுஃபியான் சொல்கிறார், அவர் ஒரு நாளும் பொய்யுரைத்து நான் பார்த்தது கிடையாது. அவர் ஒரு காலமும் பொய் பேச மாட்டார். அவர் என்ன சொல்கிறார்? இறை செய்தி என்று சொல்கிறீர்களே, மக்களிடத்தில் என்ன சொல்கிறார்? அவர் சொல்லுகிறார், ஏக இறைவன் தான், உண்மையாக இருங்கள், எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள், நேர்மையாக இருங்கள். நேர்மையாக இருங்கள். ரோமானிய பேரரசர் யோசிக்கிறார், தனது சொந்த வாழ்க்கையில் பொய்யுரைக்காத மனிதன் மதத்திற்காகவா பொய்யுரைக்கப் போகிறான்? அண்ணலாரை பற்றி ரோமானிய பேரரசர் சொன்ன வாசகம், தன் சொந்த வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கக்கூடிய, உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மதத்திற்காகவா பொய்யுரைக்க போகிறார்? யோசித்து பார்க்கிறேன். அவரை எதிர்க்கக்கூடிய குறைஷிகள்,
அவங்கெல்லாம் கூட்டமாக பேசுகிறார்கள். அவரை பைத்தியக்காரர்ன்றாங்க, சூனியக்காரர்ன்றாங்க, அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிறார்கள், என்னெல்லாமோ பேசுகிறார்கள். அதிலிருந்து ஒரு பெரியவர் சொல்கிறார், நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் இளமை காலம் முதற்கொண்டு நபிகள் பெருமகனாரை பார்த்து வருகிறீர்கள், நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்றைக்காவது பொய்யுரைத்திருக்கிறாரா? என்றைக்காவது உண்மையை தவிர வேறு வார்த்தைகள் பேசி இருக்கிறாரா? அவரது வார்த்தைகள் நெறி பிறழ்ந்திருக்கிறதா? அந்த பெரியவர் பேசுவதை கேட்ட குறைஷிகளின் கூட்டம் மௌனமாவதாக அந்த வரலாறு குறிப்பிடுகிறது. நீங்க நம்ப மாட்டீங்க, மக்காவில் இருந்து மதீனாவிற்கு தப்பி செல்கிறார்கள் முகமது நபி, அவரோடு சுற்றி இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவரை கொலை செய்ய திட்டமிட்டு விட்டது எதிரிகள் கூட்டம். இப்ப தப்பி ஓடிவிடலாம், தப்பலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது. பொது முகமது நபி அவருக்கு நெருங்கிய உறவினர், நண்பர்கள், அவங்கள்ட்டெல்லாம் அழைச்சி சொல்றார், என்னிடம் பணத்தை, பொருள்களை கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அதை உரியவர்களிடம் சேர்ப்பித்த பிறகுதான் நான் தப்பித்து போக வேண்டும். அந்த பொருள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் சத்தியம் தவற மாட்டேன். உயிர் பிழைத்து தப்பி ஓடக்கூடிய காலகட்டத்தில் கூட தான் வாய்மையாளனாக, நேர்மையாளனாக இருக்க வேண்டும் என்று அண்ணல் பெருமகனார் நினைத்திருக்கிறார். உறுதி செய்த பிறகு, உரியவர்களிடம் பொருள்கள், பணம் சேர்ந்த பிறகுதான் அவர் மதீனாவுக்கு போகிறார். இதை விடலாம் நான் ஆச்சரியமா பார்க்கிறேன், அவர் கருத்தை ஏற்கல, அவர் கருத்தை நிராகரித்தார்கள், உன் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா சொன்னவர்கள் கூட பணத்தையும் பொருள்களையும் அவரிடம்தான் கொடுத்து வைத்திருந்தார்கள். ஒரு மனிதன் நேர்மையின் சின்னமாக இப்படி இருக்க முடியுமா? வாய்மைக்கு இலக்கணமாக இப்படி வாழ முடியுமா? நான் யோசித்து பிரமித்து போய்விட்டேன். இப்ப அண்ணலார் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன். எத்தனையோ அழகிய குணங்கள் இருந்தாலும் இறைவனினுடைய நாட்டம் என்பது நீங்கள் உண்மை பேசுபவராக, நேர்மையாளராக, வாய்மையாளராக இருக்கின்ற போதுதான் அந்த நாட்டம் கிடைக்கும் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். இறைவன் உண்மையாளனை தேடுகிறான், நேர்மையாளனை தேடுகிறான், வாய்மையாளனை தேடுகிறான். தனது இறை கருத்தை கூட இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்றால் இறைவனுக்கே நேர்மையாளன், உண்மையாளன் தான் தேவைப்படுகின்றான். எனக்கு நபிகள் பெருமகனார் வாழ்க்கை வரலாறு, நான் முதல்ல சொன்னேன்ல, நாம் தேடுகிறோம் இறைவனை, இறைவனின் நாட்டம் யாருக்கு கிடைக்கும் என்பதற்கான பதிலை அண்ணலாரினுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு கொடுத்தது, அதற்கான விடையை கொடுத்தது, அதற்கான வெளிச்சத்தை என் வாழ்க்கையில் ஏற்றி வைத்தது. நாம் பிரமித்த வாழ்க்கை வரலாறு. ஒரு மனிதரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த மனிதரை புகழ்பாடுவதற்கும் ஒரு நாளும் மதங்கள் தடையாக இருக்க முடியாது. மதங்கள் ஒரு நாளும் தடையாக இருக்க முடியாது. இன்றைக்கும் நான் அவர் வாழ்க்கை சரிதத்தை படிக்கிற போது எனது மார்க்கம் வேறொன்றாக இருக்கலாம், நான் வேற்று மதத்துக்காரனாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கை சரிதத்தை நான் எப்போதெல்லாம் தொட்டு புரட்டி படிக்கிறேனோ அப்போதெல்லாம் மெய்சிலிர்த்து போகிறேன், மெய்சிலிர்த்து போகிறேன். அண்ணலாரின் அருட்கருத்துக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.